சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 53வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கவுள்ள நிலையில் சாறை சாறையாக தேவாலயம் நோக்கி பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜானகிராமனிடம் கேட்கலாம். வணக்கம் ஜானகிராமன், நீங்கள் தகவல்களை பகிரலாம். வணக்கம். சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 53வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. இந்த பேராலயத்தில் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி இன்று மாலை அர்ச்சிக்கப்பட்ட அன்னை கொடி ஏற்றி வைக்க உள்ளார். இந்த நிலையில் சென்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தின் திருவிழாவை ஒட்டி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சாறை சாறையாக தங்கள் குடும்பத்துடன் நடைப்பயணமாகவே பெசன்ட் நகர் தேவாலயத்தை நோக்கி செல்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் பெசன்ட் நகர் தேவாலய திருவிழாவின் போது ஏராளமான பக்தர்கள் நடைப்பயணமாகவே வந்து இந்த மாதாவை தரிசிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று சென்னை மெரினா கடற்கரை சாலை, எம்ஆர்சி நகர், தங்கை சாலை, அடையாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அந்த சாலையின் இரண்டு புறமும் சாறை சாறையாக கூட்டமாக தங்கள் குடும்பத்துடன் நடைப்பயணமாகவே பெசன்ட் நகர் தேவாலயத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் இந்த சாந்தோம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு அந்த வாகனங்களும் மெதுவாக சென்ற நிலையில் ஏற்பட்டது. தொடர்ந்து பெசன்ட் நகர் தேவாலயம் திருவிழா காரணமாக அந்த பெசன்ட் நகர் கோவிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு ஆங்காங்கே காவலர்களும் என்று இங்கு வரும் பக்தர்களை அமைதியான முறையில் வரிசையாக செல்லும்படி அறிவுறுத்தி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்துக்கு ஏராளமான பக்தர்கள் கூட்டமாக இந்த மாதாவை தரிசிக்க வந்த வண்ணமாக இருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஜானகிராமன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலிமர் செய்திகளோடு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.